வணக்கம். சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கின்றோம். சிரியாவில் அல் அசாத் அரசின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியினை கைப்பற்றியதை தொடர்ந்து சிரியா மக்கள் தங்கள் தாயகத்திற்கு திரும்ப தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது ஜெர்மனியில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது சிரிய அகதிகள் தாயகம் திரும்பினால் ஜெர்மன் மருத்துவமனைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஜெர்மனியில் சுகாதாரத்துறையில் மட்டும் மருத்துவர்களாக 5000க்கும் மேற்பட்ட சிரிய மக்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் பணியாற்றுவதனால் பதிலுக்கு அந்த பகுதிகளில் மருத்துவர்களையும் ஊழியர்களையும் நியமிப்பது சிக்கலை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர். ஐரோப்பாவின் பொருளாதாரத்தில் முக்கிய இடத்தில் இருக்கும் ஜெர்மனி சுமார் 1 மில்லியன் சிரிய அகதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. தற்போது அசாத் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்கும் நிலையில் சிரிய மக்கள் தாயகம் திரும்பட்டும் என்ற கோரிக்கை ஜெர்மனியில் சில அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இப்படியான சூழல் உருவானால் ஜெர்மனியில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் பல நிறுவனங்கள் தங்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி ஏற்கனவே ஊழியர்கள் பற்றாக்குறை கொண்ட பல நிறுவனங்களில் தற்போதைய சூழலில் சிரிய மக்களும் வெளியேற்றப்பட்டால் கடுமையான நெருக்கடி ஏற்படும் என்று ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. வெளியான தரவுகளின் அடிப்படையில் ஜெர்மனியில் 2,87,000 சிரிய மக்கள் வேலை செய்கிறார்கள். சிரிய ஆண்கள் பெரும்பாலும் போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் உற்பத்தி, உணவு மற்றும் விருந்தோம்பல், சுகாதாரம் மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள். சமூக மற்றும் கலாச்சார சேவைகளில் பெண்கள் பணியாற்றுகின்றனர். இந்த நிலையில சிரிய அகதிகள் அதிக எண்ணிக்கையில் ஜெர்மனியை விட்டு வெளியேறினால் இது சந்தேகத்திற்கு இடமின்றி ஜெர்மனியின் பணியாளர் மட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் நிபுணர்கள் பலர் எச்சரிக்க தொடங்கியிருக்கின்றனர். இதற்கிடையில் சிரிய ராணுவத்தை மொத்தமாக நொறுக்கிவிட்டு இன்னொரு நாட்டை இஸ்ரேல் குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறது. அதாவது தனிமைப்படுத்தப்பட்டு வலுவிழந்து காணப்படும் ஈரான் மீது அமெரிக்காவுடன் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் கசிந்திருக்கிறது. சிரியாவில் அசாத் தலைமையிலான ராணுவத்தின் சுமார் 85% இஸ்ரேல் ராணுவம் மொத்தமாக நொறுக்கியுள்ளதனால் இஸ்ரேலின் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நடத்தும் போது தடை இருக்காது என்றே நம்பப்படுகிறது. ஒரு போர் ஏற்பட்டால் தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் ஆதரவு நாடுகள் எதுவும் தலையிட வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்ட இஸ்ரேல் இந்த அரிய வாய்ப்பினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இஸ்ரேல் முடிவெடுத்திருக்கிறது. சுமார் 48 மணி நேரத்தில் 480 தாக்குதல் நடவடிக்கையை முன்னெடுத்த இஸ்ரேல் சிரியாவில் அமைக்கப்பட்டிருந்த விமான எதிர்ப்பு அமைப்புகளில் 85% மொத்தமாக அளித்துள்ளது. அசாத் தலைமையிலான சிரியா நாடு எப்போதும் ஈரான் ஆதரவு நிலையை எடுத்து வந்துள்ளது. தற்போது அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும் நிலையில் ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி லெபனானில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளும் தற்போது வலுவிழந்து காணப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் மீது தாக்குதல் தொடுக்க இஸ்ரேல் வாய்ப்புக்காக காத்திருந்துள்ளது. இஸ்ரேலின் இந்த முடிவுக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளதே காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு தற்போது அந்த அரிய வாய்ப்பு அமைந்துள்ளது. அணு ஆயுதங்களை உருவாக்கும் திட்டம் தங்களுக்கு இல்லை என்றே ஈரான் இதுவரை கூறி வந்துள்ளது. அணு சக்தியை பொதுமக்கள் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஆனால் 2003 வரையில் ராணுவ தேவைகளுக்கான அணு ஆயுத திட்டங்களை ஈரான் செயற்படுத்தி வந்ததாகவே அமெரிக்க உளவுத்துறை கண்டறிந்துள்ளது. தற்போது அந்த திட்டத்தை ஈரான் முழுமையாக கைவிடவில்லை என்றே இஸ்ரேல் நம்புகிறது. இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுத திட்டங்களை மொத்தமாக அளிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் புதிதாக பொறுப்பெடுக்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கையில் ஈரான் அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பில் விசாரிக்கப்படும் என்பதுடன் வான் தாக்குதலுக்கும் வாய்ப்புள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. இஸ்ரேல் தற்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகள் முன்னெடுத்து வருவதாகவே கூறப்படுகிறது. மறுபுறம் ரஷ்யாவுடனான யுத்தத்தில் உக்ரைன் நிலை கொள்ள முக்கிய காரணமாகவும் ஆதரவாளராகவும் இருக்கும் அமெரிக்கா தற்போது மீண்டும் உக்ரைனுக்கு நிதி உதவிகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் நவீன ஏவுகணை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா சமீபத்தில் அனுமதி வழங்கியது. இதனையடுத்து உக்ரைன் ஏவுகணையை பயன்படுத்தினால் பதிலடியாக அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்தார். இந்த எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாமல் உக்ரைனுக்கு அமெரிக்கா மேலும் சுமார் 4000 கோடி ரூபாய் ராணுவ உதவியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் விரைவில் பொறுப்பேற்க இருக்கும் நிலையில் உக்ரைனுக்கு இந்த உதவியை ஜோ பைடன் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவது பைத்திய
பைத்தியக்காரத்தனம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் தான் போரை விரும்பவில்லை, போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பேன் என தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யா மீது உக்ரைன் செலுத்துவது பைத்தியக்காரத்தனம் என டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில், உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்துவது என்பது பைத்தியக்காரத்தனம். ரஷ்யாவுக்குள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு ஏவுகணைகளை அனுப்புவதோடு நான் மிகவும் கடுமையாக உடன்படவில்லை. நாம் இதை ஏன் செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் போரை அதிகரித்து மோசமாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதை அனுமதிக்க கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். நான் உக்ரைனை கைவிட மாட்டேன். நான் ஒரு ஒப்பந்தத்தை அடைய விரும்புகிறேன். உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட மிகவும் சிறந்த இடம் உள்ளது. ஆனால் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. எனக்கு உதவ ஒரு நல்ல திட்டம் இருப்பதாக நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த திட்டத்தை அம்பலப்படுத்த தொடங்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு பயனற்ற திட்டமாக மாறிவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பதவியேற்றவுடன் சில நாடுகளுக்கு தடை விதிக்கப் போவதாகவும் சில நாடுகளினுடைய வரிகளினை அதிகரிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்து வருகின்ற நிலையில் அவருடைய இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு முறியடித்து வெற்றி கொள்வது என்பதை தீர்மானிப்பதற்காக உலக நாடுகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த வரிசையில் வரி விதிக்க இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு ஒன்டாரியோவின் முதல்வர் இன்னொரு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க முடிவு செய்துள்ளார். அதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் கனடா, மெக்சிகோ முதலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பது உறுதி என கூறியிருக்கிறார். இந்த நிலையில் கனடாவின் மிகவும் பிரபலமான மாகாணம் ஒன்று ட்ரம்பின் மிரட்டலை அதே பாணியில் எதிர்கொள்ள முடிவெடுத்துள்ளது. உலகிலேயே மிக அதிகமாக மதுபானங்களை கொள்முதல் செய்யும் மாகாணமான ஒன்டாரியோ தற்போது அமெரிக்க மதுபானங்களை இறக்குமதி செய்வதில்லை என்ற முடிவுக்கு வர இருக்கிறது. இந்த வார தொடக்கத்தில் ஒன்டாரியோவின் முதல்வரான டக் ஃபோர்டு பல அமெரிக்க மாகாணங்களுக்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தலாம் எனவும் கூறியிருந்தார். ஆனால் அந்த மிரட்டல் டொனால்ட் ட்ரம்பை கொஞ்சமும் அசைக்கவில்லை. டக் ஃபோர்டு அவ்வாறு முடிவெடுப்பார் என்றால் அது பரவாயில்லை என ட்ரம்ப் பதிலளித்திருந்தார். இது மாத்திரமில்லாமல் அமெரிக்கா கனடாவுக்கு மானியம் அளிக்கிறது, நாங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஆண்டுக்கு $100 பில்லியன் அமெரிக்க டாலர் கனடாவுக்கு மானியமாக வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் இனி அதன் தேவை இருக்காது என்றார். கடந்த ஓராண்டில் மட்டும் கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு எண்ணெய், எரிவாயு மற்றும் மின்சாரம் உட்பட எரிசக்தி பொருட்களின் விற்பனையானது $170 பில்லியன் கனேடிய டாலர்களை தொட்டுள்ளது. தற்போது மதுபானங்களின் இறக்குமதியை ஒன்டாரியோ கைவிடும் என்றால் ட்ரம்புக்கு அது நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.